இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் திருநீட்சிக்கு புதனுக்கு பின்வரும் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 15 20 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது: இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடைமையாக கொல்லப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகி சென்று நீ செவி கொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 1. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயன் தன் மந்தைகளை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 22 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது: என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். நல்லாரும் பொல்லாரும். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருநீட்சிக்கு புதனுக்கு பின்வரும் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் நாம் பங்கு பெற போகின்ற எல்லா தவ முயற்சிகளும் நம்முடைய வாழ்வையும் சீரமைக்க வேண்டும். நாம் புதிய மக்களாக இறைவனுக்கு ஏற்ற ஒரு மகனாக மகளாக வாழ திரு அவை நம்மை அழைக்கிறது. இந்த இறைவார்த்தை சிந்தனைகளுக்கும் மற்றும் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நம் தாயம் திரு அவை நம்மை அழைக்கிறது. அந்த கிராமத்தை எல்லாரும் முட்டாள்களின் கிராமம் என்றே அழைத்து வந்தனர். காரணம், அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் முட்டாள்களாகவே இருந்தனர். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு புதியவர் ஒருவர் வந்தார். அவரிடம் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் பூதம் அலைகிறது என்றார்கள். பூதமா என்று புருவத்தை உயர்த்திய அந்த மனிதர், எங்கே பூதத்தை காட்டுங்கள் என்று கேட்க அவர்கள் தர்பூசணியை காட்டினார்கள். ஓ, இதைத்தான் பூதம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அஞ்சி அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இதை வைத்தே நாம் பெரிய லாபம் ஈட்டலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு அவர் தர்பூசணியை எடுத்து அதை உண்டு அதைவிடவும் தான் வல்லவன் என்று காட்டினார். மக்கள் அதை பார்த்துவிட்டு, இவன் பூதத்தை விடவும் பெரிய பூதமாக இருப்பானோ என்று நினைத்து கொண்டு அவன் தூங்கும்போது அவனுடைய தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்று போட்டார்கள். இது நடந்து ஒரு சில மாதங்கள் கழித்து வேறொரு மனிதர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவரிடம் அவர்கள், ஊரில் பூதம் நடமாடுகிறது என்றார்கள். பூதமா? அதை பார்க்க வேண்டுமே என்று அவர் கேட்டபோது அவர்கள் தர்பூசணியை காட்டினார்கள். இதைத்தான் இவர்கள் பூதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டு அவர்களுக்கு அவர் தர்பூசணி என்றால் உடலுக்கு ஆற்றல் அளிக்கும் ஒரு வகையான பழம், அதை கண்டு அஞ்ச தேவையில்லை என்று சொல்லி அறிவொளி ஏற்றினார். இதனால் மக்கள் அவரை தெய்வமாக வணங்கத் தொடங்கினார்கள். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்பூசணியை வைத்து மக்களை ஏமாற்றி நினைத்தவன் கொல்லப்பட்டான்.
அதை பற்றிய தெளிவினை தந்தவரோ மக்களால் தெய்வம் போல் மதிக்கப்பட்டார். இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் நல்லார் மற்றும் பொல்லாரின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை எடுத்து கூறுகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் என்று ரோமையர் கடிதத்தில் 2ஆம் அதிகாரம் 6 கூறுவார். இந்த வார்த்தைகளை இன்னும் விளக்கி கூறுவதுதான் இன்றைய திருப்பாடல் 1. இவ்வுலகில் இருள், ஒளி, நல்லது, தீயது இருப்பது போல நல்லவர்களும் தீயவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரது வழியில் நடப்பவர்கள். இதனால் இவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆகி அதற்குரிய கைமாறு பெறுவார்கள். பொல்லாதவர்களோ தம் தீய வழியில் செல்வார்கள். அதனால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் பெறுவார்கள். இத்தகைய செய்தியை உணர்த்தும் திருப்பாடல் 1 நமது செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாய் இருந்தால் கடவுளிடமிருந்து நிச்சயம் கைமாறு பெறுவோம் என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறது. நல்லவர்கள் துன்புறலாம், ஆனால் கடவுளால் கைவிடப்படுவதில்லை. நம்முடைய வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து வாழும்போது ஆண்டவர் தக்க பலனை தருவார். ஒருவருடைய செயல்களே அவரது வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் வழி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்பார் திருவள்ளுவர். இது குறள் 215 பார்ப்போம். ஆம், நாம் செய்யும் செயல்கள்தான் நமது உயர்வுக்கும் தாழ்வுக்கும் வழி. ஒருவருடைய வாழ்வு அவர் எதை தேர்ந்தெடுக்கின்றாரோ அதன்படி அமைகிறது. ஒருவர் நல்லதை தேர்ந்தெடுத்தால் அவருடைய வாழ்வு நல்லபடியாய் அமைகிறது. அதே நேரத்தில் அவர் தீமையை தேர்ந்தெடுத்தால் அதற்கேற்ப அவரது வாழ்வு அமைகிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை, நாம் கடவுளின் கட்டளையை கடைபிடித்தால் வாழ்வும், அவரது கட்டளையை கடைபிடிக்காமல் நம் விருப்பத்தின்படி நடந்தால் சாவும் கிடைக்கும் என்கிறது. இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து வாழ்வும் சாவும், நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ளது. இவற்றில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கை அமையும் என்று சொல்லிவிட்டு கடவுளின் கட்டளையை கடைபிடித்தால் அவர் அளிக்கும் நாட்டிற்குள் நீங்கள் நுழைவீர்கள் என்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காததால் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்குள் நுழைய முடியவில்லை என்று இணைச்சட்ட புத்தகம் 31 பார்க்கிறோம். இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட திருப்பாடல் 1 ஒரு ஞான பாடல். இப்பாடல் இருவகையான வழிகளை, இருவகையான மாந்தர்களை நமக்கு குறித்து காட்டுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி அவரது சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்றும் அவர்கள் வாழ்வு பெறுவர் என்றும் இது கூறுகிறது. நற்செய்தி வாசகத்தில் தன்னை பின்தொடர்பவர் தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கிக் கொண்டு தன்னை பின்பற்ற வரட்டும் என்கிறார். தன்னலம் துறப்பதும் சிலுவையை சுமப்பதும் நம்முடைய விருப்பத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்வதற்கு இணையானவை. அதனால் நாம் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து அவர் அளிக்கும் ஆசிகளை பெறுவோம். பெருநகர் ஒன்றில் சாலையோரமாய் அமைந்திருந்தது அந்த கிறிஸ்தவரின் வீடு.
அவர் தன்னுடைய வீட்டின் முகப்பில் 24 அடி உயர சிலுவையை வைத்திருந்தார். அதை பார்க்கின்ற யாரும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளட்டும் என்பதற்காகவே அவர் அந்த சிலுவையை வைத்திருந்தார். ஒரு நாள் அவருக்கு நகராட்சியிலிருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது. அந்த கடிதத்தில், உங்களுடைய வீட்டின் முகப்பில் உள்ள சிலுவையை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள். அந்த சிலுவையை கொண்டு நீங்கள் மக்களை மதமாற்றம் செய்கிறீர்கள் என்று பலரும் முறையிடுகிறார்கள். நீங்கள் அந்த சிலுவையை அப்புறப்படுத்தாவிட்டால் உரிய நடவடிக்கை உங்கள் மீது எடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை படித்து பார்த்ததும் கிறிஸ்தவர் இவ்வாறு பதில் கடிதம் எழுதினார்: என்னுடைய வீட்டின் முகப்பில் உள்ள சிலுவையை அப்புறப்படுத்த போவதில்லை. எனக்கு பிடித்த இயேசுவை நான் வழிபடுவது என்னுடைய உரிமை. அதற்காக நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றார். ஆம், இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னுடைய நம்பிக்கை வாழ்வில் வந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் இந்த நிகழ்வில் வருகின்ற கிறிஸ்தவர் அஞ்சாதிருந்தார். நம்முடைய வாழ்விலும் இது போன்ற எதிர்ப்புகள் வரலாம். ஆனாலும் சிலுவைகளையும் எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொண்டு மன உறுதியுடன் இருப்பவரே உண்மையான கிறிஸ்தவர். நம்பிக்கையின் வெளிப்பாடே கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமை அவன் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்பார் எட்வின் லூயிஸ் கோல். இன்று நாம் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் என்ன? நம்பிக்கை வாழ்வில் இடர்கள் வந்தாலும் மன உறுதியோடு இருக்க கற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அதுதான் நாம் அவருக்கு செலுத்தும் மிக பெரிய பலி. கடவுளின் வார்த்தையை வாசிப்பதோடு நின்றுவிடாமல் அதை வாழ்வாக்குவோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.